சார் வணக்கம் சார். 3 கட்ட தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. வரக்கூடிய கருத்து கணிப்பு பொதுவாக நம்ம வேணாம் தான் சொல்லுவீங்க. இருந்தாலும் கருத்து கணிப்பு மோடிக்கு எதிராகவே வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. எப்படி பாக்குறீங்க? கருத்து கணிப்பு இல்ல, மக்களுடைய கணிப்பு அதுதான். மோடிக்கு எதிராக நாடு திரும்பி ரொம்ப காலம் ஆச்சு. அவர் ஒரு 10,000 அதிகாரிகளை வச்சுக்கிட்டு தான் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அமலாக்கத்துறை அதிகாரிகளையும் தேர்தல் ஆணையத்தையும் வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. தேர்தல் ஆணையர் இன்னைக்கு கூட ஒரு மாதிரி எவ்வளவு திமிரா பதில் பேசுறாரு பாத்தீங்க. அவருடைய பதில்கள் எல்லாம் கண்ணியத்தையே காணும். என்னடா பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாரு. இன்னும் அவர் பழைய நினப்புல இருக்கிறாரு. அவருக்கு இந்த பிரெஞ்சு புரட்சியை பற்றிய இது 14th லூயி 14ஆம் லூயி தலைவெட்டி போட்டிருக்கிற காட்சிகள் எல்லாம் அவருக்கு அமுச்சு வைக்கணும். இது மாதிரி பேசலாம் இப்படி யாருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையா அதை அமுச்சு வச்சாக்க அவர் சரி. மக்கள் அவருக்கு எச்சரிக்கை கொடுக்கணும். தேர்தல் முடிவுகளில் உங்களுடைய விளையாட்டு இருக்குன்னு தெரிஞ்சாக்கா விளைவுகளை சந்திக்க நேரிடும்ன்றது தேர்தல் ஆணையத்துக்கு மக்கள் தெளிவான இதை கொடுத்தாக்கா அவர் ஒழுங்காயிடும். தேர்தல் ஆணையரை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு தேர்தல் முடிவுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு ஆள் தான். அந்த ஆளை நீங்க சரி பண்ணலன்னாக்கா 130 கோடி மக்களும் முட்டாள்கள் தான். அதனாலதான் அந்த கருத்து கணிப்பு இல்லை. நீங்க உலகம் முழுவதும் சொல்றாங்க அந்த ஆள் வரமாட்டாரு. ஆமா, ஐநா வரைக்குமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்ற மாதிரி செய்தி உலகம் முழுவதுமே சொல்றாங்க அந்த ஆள் வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. எக்ஸப்ட் தேர்தல் ஆணையம். இந்த ஒரு ஆளு தான் இவ்வளவு பேத்தையும் ஏத்துக்கிட்டு நிக்கிறது தேர்தல் ஆணையம். மோடிக்காக மட்டும். மோடிக்காக நிக்கிறது தேர்தல். ஆனா அமித்ஷா தான் பிரதமரா வேட்பாளராக வருவதற்காக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அதுதான் நடக்க போகுது. நான் அதை சொன்னேன். இன்னைக்கு கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு. இல்ல, நீங்க கூட ஒரு பேட்டியில உங்களுடைய பேச்சு கூட நான் கேட்டேன். RSS விதியின் படி பார்த்தோன்னா முந்தா நாள் தான் சொன்னேன். முந்தா நாள் அது இன்னைக்கு கெஜ்ரிவால் சொல்றாரு. அதான் உண்மை. அதை எடுத்துக்கிட்டதுனாலதான் நிதின் கட்கரி அதை சொன்னதுனாலதான் உடனே அவருக்கு எகைஸா சிஏஜி அறிக்கை விட்டு 1 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சாரு சொல்லி நிதின் கட்கரி மேல. ஏன்னா நிதின் கட்கரி தான் அடுத்து அப்படி வர்றாரு. அவரை ஊழல் குற்றச்சாட்டு கொண்டு விட்டாரு. யோகி ஆதித்யநாத் அதான் நீ போக வேண்டிய அப்படின்னு அப்படி எலெக்ஷன்ல தொக்கடி ஜாக்கிரதைன்ட்டார். 2 பேத்தையும் பயன்படுத்திட்டாரு. அப்போ காரணமே அதுதான். இப்போ அமித்ஷா உடனே என்ன சொல்றாரு, அவர் தாங்க இருப்பாரு. ஏன்னா ஏதாவது சொன்னா தன்னை காலி போட்டு விட்டுருவாரு. அதனால ஜாக்கிரதை பண்ணிக்கிறவங்க தான் பாய முடியும்ன்றது அமித்ஷா வச்சு போய் அத்வானிக்கு பக்கத்துல HR எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாரு. மோடி கொண்டு போய் படுக்க வைக்க வேண்டியதான். மற்ற எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அது அவருக்கும் தெரியும். தெரியும். அதனாலதான் இந்த பேச்செல்லாம் உளறல் எல்லாமே. தேர்தலே ஜெயிச்சா கூட நம்ம பதவியில இருக்க மாட்டாங்கிற பதட்டத்துல வர்றதுதான் இந்த உளறல்லாம். நான் அவங்க கழுத்து நகை திருடிக்குவாரு, இது பண்ணிடுவாரு, அது பண்ணிடுவாரு, வாயில வந்ததெல்லாம் பேசுறதுக்கு காரணம் அதுதான். நம்ம பதவியில இருக்கு ஜெயிச்சா கூட வரமாட்டோம் போல இருக்கு பயத்துல வர. அதானியே கை விட்டாருங்கிற மாதிரி தானே இன்னைக்கு இருக்கு. அதானி ராகுலோட சேர்ந்துட்டாருன்னு தான் ஆரம்பிச்சுட்டாரு. அவர்கிட்டயே பயம் வந்துருச்சு. முதலாளியே தன்னை கை விட்டாருங்கிற பயம் வந்துருச்சு. அது காரணம் இதுதான். அவர் நம்பினது மக்களே இல்ல, மக்கள் செலுத்தக்கூடிய ஓட்டுக்களே இல்ல, மிஷினையும் அதானி அம்பானியும் மட்டும். அந்த 2 பேருமே கை விட்டுட்டாங்க. அவங்களுக்கும் இந்த ஆளை வச்சுட்டு இன்னும் எத்தனை நாள் ஓட்டுறது, எதுக்கு ராகுல கையில போட்டுக்கிட்டா பெற்றது. கோடீஸ்வரர்கள் எப்பவுமே தொழிலதிபர்கள் இவங்க எல்லாமே அதிகாரிகள் எல்லாமே யாரு ஜெயிக்கிறாங்க 2 சைடையுமே பாத்துக்குவாங்க. இப்போ எம்ஜிஆர் கலைஞர் 2 பேரும் நீங்க மகா பெரிய விரோதிகளா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க 2 பேத்துக்குள்ளார இருந்த நெருக்கம் யாருக்குமே தெரியாது. எங்க மாதிரி கிட்ட இருந்தவங்களுக்கு தான் தெரியும். அங்க ஒரு டீல் ஒண்ணு முடியுதுன்னா தோட்டத்துல கோபாலபுரத்துல கரெக்டா கிளியர் ஆகும். அங்க போய் பாத்துருங்க. கலைஞர் சரி பாத்துரு அப்படின்ட்டு தான் அங்க கையெழுத்தாகும். தெரியுமா உங்களுக்கு? உங்களை போன்ற ஆட்கள் சொன்னாதான் தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் எலக்டோரல் அண்டர்ஸ்டாண்டிங். ஆட்சியில நான் வந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருக்கிறது ரொம்ப உங்களுக்கு நல்லது. பொறுப்புகள் கிடையாது உங்களுக்கு. ஆளுங்கட்சியா இருந்தா பொறுப்பு எடுத்துக்கணும். இந்த திட்டத்தை நீதான போட்ட, இந்த தோல்விக்கு நீதான் காரணம், பதில் சொல்லணும். எதிர்கட்சியா இருந்தா கவலை இல்லை. ஒரு திட்டு சர்ச்சை இருந்தா என்ன பேசுற, 1 கோடி வாங்கினேன், இந்தப்பா ஒரு 40 லட்சம் வச்சுக்கோ விட்டுரு, அவ்வளவுதான். ஒரு ஆளு பிளாக்மெயில் பண்ணி அரசியல் இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்காரு. தெரியுமில்ல? அப்ப எல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு தடவை மந்திரியா கூட இருந்தாரு. இருந்தாரு. நம்ம தென்னாட்டுக்காரன் தான். இப்படி ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள். இதுல இவ்வளவு பணம் கைமாறப்பட்டது, வழக்கு போடுவேன் பாரு.
ஒரு வாரம் கழிச்சு பார்த்தாக்க அந்த வழக்கு இந்த வரவே வராது, செட் ஆயிடும், செட்டில்மெண்ட். அவ்வளவுதான். ஓகே ஓகே. 1 கோடி ரூபா இருந்தாக்கா இவருக்கு கமிஷன் இது. நாங்க ஒரு தடவை கேட்டோம், டான்சி வழக்கு ஜெயலலிதா மேல போட்டாங்க, அதை மிஞ்சி போனாக்க 3 கோடி ரூபாய் பெரும்பாலும் உள்ள ஒரு பிச்சைக்கார இடங்க அது. அது ஆர்எஸ் பாரதி இருக்காரு, திமுக அவருடைய வழக்கறிஞர் அமைப்பு செயலாளர், அவங்க நிலம் அது. அவங்க நிலத்துல இல்லாம உள்ள பூந்துருச்சு. உள்ள பூந்தோன்னு இது ஆர்எஸ் பாரதின்னு தெரிஞ்சு அது தெரிஞ்சே உள்ள பூந்தாங்க. அவரு வக்கீல் கேஸ் போட்டார், கேஸ் போட்டு ப்ரூவ் பண்ணிட்டார். இந்த மாதிரி நினைச்சு 3 கோடி ரூபாய் ஒரு நிலத்துக்கு என்ன பெரியது, அது கிரிமினல் அஃபென்ஸா மாறிடுச்சு. கிரிமினல் அஃபென்ஸா மாதிரி அந்த மாதிரி ஜெயிலுக்கு போற. அப்பதான் சொன்னாங்க, நீ வாங்கின 10,000 கோடி 15,000 கோடிக்கெல்லாம் இந்த ஆபத்து கிடையாது, இந்த 3 கோடி ரூபா தான் உன்னை உள்ள தேடணும் போது அந்த மாதிரி அந்த சீரியஸ்னஸ் இட் வாஸ் லேட். கோர்ட்டை கொண்டு போய் நிறுத்திட்ட போது பார்த்தாக்க கிளீனா எல்லாமே ப்ரூவ் ஆகி போச்சு. அப்பதான் கேட்டாங்க, நான் பேரையே சொல்றேன், சுப்பிரமணிய சாமி, ஒரு 100 இதுக்கு மேல வழக்கு போடுவேன்னு நீ சொன்ன, ஒரு தடையாவது ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்காக கொண்டு போயிருக்கியா நீ? வழக்கு போடுவேன்பா, அப்புறம் காணாம வழக்கு போடுவேன். அப்படிதான் ஒரு வாழ்க்கை நடத்தி அவர் அரசியலா இருந்தான். அரசியலா இருந்தான். இன்னைக்கு அந்த பிளாக்மெயில் அரசியல் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கூட பண்ணலாம், எனக்கு நிறைய தெரியும். எனக்கு என்ன ஒரே பிள்ளை, அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன். ஏன்னா எவ்வளோ கோடிக்கணக்கான ஊழலுக்கு எனக்கு கூப்பிட்டாங்க, சம்பாரிச்சிருக்கலாம், வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம். ஒரே ஒரு இதுதான் எனக்கு கிடைச்ச இது, சம்மந்தம் இல்லைன்னாலும் உங்களுக்கு சொல்கிறேன். மிகப்பெரிய தொழிலதிபர், அவர் அடிக்கடி பார்ட்டியெல்லாம் நடத்துவார், டின்னர்லாம் கொடுப்பாரு. நான் ஒரு அமைச்சருடைய தம்பிங்கிற முறையிலையும் அவருக்கு, அவர் சாதாரணமாக இருந்த காலத்துலேருந்து அவர் எனக்கு தெரியுங்கிற முறையில் அவர் என் மேலே கொஞ்சம் பிரியமாக இருப்பார். அவர் தொழிலுக்கோ எதுக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரே ஆள் அந்த டின்னரில் பார்த்தீங்கன்னா நான் தான் இருப்பேன். நான் அவர் சினிமாக்கள் நிறைய தயாரித்தார், பெரிய தயாரிப்பாளர் வேறு, சினிமா கூட்டமாக இருக்கும். அப்படியே பெரிய அந்த தயாரிப்பாளர்கள், அந்த நடிகர்கள், டைரக்டர்ஸ், அவங்கெல்லாம் இருக்கிற இடத்துல எந்த வகையான அடையாளமும் இல்லாத ஒரு ஆள் நான் தான். அவர் என்னதான் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருப்பார். அது ஒரு தடவை இது பண்ணி இது பார்ட்டியெல்லாம் கொடுக்குறீங்க, பணக்காரனாக இருந்தால் தான் இதெல்லாம் முடியும்னு சொன்னவர் சொல்கிறாரு, நீ பார்ட்டி கொடுத்தா என்ன கொடுப்பேன், பிரியாணி வாங்கி கொடுப்பேன், பிரியாணி, தண்ணி அடிக்கிறது குடிக்கிறாரு, நம்ம இந்தியன் பிராண்டி விஸ்கி இது மாதிரி எல்லாம் எந்த ஒருத்தர் நம்ம இந்தியன் வாங்கி கொடுப்பேன். ரைட், நான் என்ன கொடுத்துருக்கேன், பிரியாணி தான். அப்போ டின்னருக்கு என் டின்னருக்கு என்ன வித்தியாசம், வேற என்ன கொடுத்துருக்கேன், லிக்கர்லாம் கொடுத்துருக்கீங்க, என்ன லிக்கரு, ஷாம்பைன், கொய்னா, இதெல்லாம் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். காஸ்ட்லியான பிராந்தி விஸ்கி வாங்கி உனக்கு கொடுப்பேன், ஆனால் பிராந்தி விஸ்கி தான் கொடுப்பேன். அதுலேயே காஸ்ட்லியானது, காஸ்ட்லி பிரியாணி வாங்கி கொடுப்பேன், ஆனால் பிரியாணி தான் அரிசியில் செஞ்சதான், வெள்ளி தட்டில் வச்சு கொடுப்பேன், நீ வாழை இலையை போட்டு கொடுப்பேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் வாழையில தானே மருத்துவ குணமும் அதிகம், அது ஏதோ அது வேற என்ன பெரிய வித்தியாசம். நான் சாப்பிட்றதா நீ சாப்பிட்றதா நான் சாப்பிட்டா அவனுக்கு கோடீஸ்வரங்கிறதுக்காக தங்கத்தை உருக்கி சர்பத்தா குடிக்க முடியாதுங்க. அதே அரிசி தான் அதே தண்ணியை தான் குடிச்சாகும், காசு ஒன்று பண்ணிடாது. பல சமயங்கள் நீ என்னோட மகிழ்ச்சியா இருக்கிறவன், உனக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது, உனக்கு இது அந்த பிரச்சனைகள் கிடையாது, ஏன்னா நேர்மையா சம்பாரிச்சு நேர்மையா போட்டுருக்குறேன். எங்களை போட்டு ஒரு ராத்திரி கூட நாங்கள் நிம்மதியாக தூங்குறது. உனக்கு பணத்தை பற்றி ஒரு அளவுக்கு தான் உன்னை பணம் காப்பாற்றும், அளவுக்கு மிஞ்சி பணத்தை நீ வச்சிருந்தா பணத்தை காப்பாற்றுறதுக்கு உன் வாழ்க்கையே போதும். அதுதான் மைண்டில் பட்டுச்சு, அதுதான் மைண்டில் இன்னைக்கு ஒன்றா தான் இருக்கு. என்னுடைய சொந்த சித்தம் பெருங்கோடீஸ்வரர், அவர் பசங்களாம் படிக்கலை, எப்படியோ இருக்கிறாரு. என்னுடைய இன்னொரு சித்தப்பார் குடும்பமும் நாங்களும் பூரா படித்தோம், எல்லாரும் டாக்டர்ஸு எல்லாம் இதாகி அவங்கவுங்க பெருசா இருக்காங்க. இந்த கோடீஸ்வர பசங்க சொத்தை வச்சுக்கிட்டு வாழ்றத தவிர ஒன்றுமே இல்லை. பணம் என்ன பண்ணுங்கிறத நாங்கள் எங்கள் சொந்த வாழ்க்கையில எங்கள் அப்பா ரொம்ப உதவியாக இருந்தார், படிச்சு ஆகணும்ட்டு. வசதியான குடும்பமாக தான் இருந்தோம், எனக்கு நிறைய திமிர் இருந்தது, பார்த்துக்க படிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். கண்ணு முன்னாடி எல்லாம் போட்டுட்டான், உட்காந்துக்கிட்டே இருப்போம், இந்த சொத்து பூரா எதுவுமே நம்மளது இல்லைன்னு சொல்லி போடுவானுங்க. எப்படி போச்சுன்னே தெரியாது, ஞாபகம் வச்சுக்க. படிச்சுட்டு உனக்குன்னு ஒரு தொழில் ஆரம்பிச்சுன்னா அதில் தான் நம்ம, அதனால தான் இன்னைக்கு நான் இருந்து
மருத்துவரா. டாக்டர் ம். சாகரவர் இந்த டிகிரி பிடுங்க முடியாது, எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை பிடுங்க முடியாது. கரெக்ட். இன்று முதல் நீ டாக்டர் இல்லைன்னு சொல்ல முடியாது. பதவியில வேணா இருக்கான்னு நான் டாக்டர் தான், வைத்தியம் பண்ணிட்டேன். நான் கற்றோருக்கு சென்ற உடம்பெல்லாம் சிறப்பு. அதான் எங்களுக்கு சொல்லு. எதுக்காக சொல்றேன்னா, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பழனிசாமியினுடைய செல்வாக்கு என்ன ஆகுங்கிறது யாருக்கு தெரியும். அவர் தேவைப்படுவாரா இல்லையாங்கிறது. அந்த மோடி மறுபடியும் ஒரு பதவி, ஒரு செல்வாக்குள்ள மனிதராக வந்தா அதிமுக இருக்காது, எந்த ரூபத்திலையும் இருக்காது. அதான் அவங்க முதல் வேலையை அதை தான் அடிப்பாங்க. அந்த இடத்துல நாங்கள் வந்துட்டோம் கணக்கு. அதிமுகவில் விட்டு விலகி அத்தனை தொண்டர்களும் எங்களிடம் வந்து விட்டார்கள், 1.5 கோடி தொண்டர்கள் எங்களிடம் வந்து விட்டார்கள் கணக்காட்டிடுவாங்க. அதான் மோடிக்கு சாதகமாகத்தான் 3 கட்ட தேர்தல் 7 கட்ட தேர்தலா மாறினது. இன்னைக்கு ஒவ்வொரு கட்டமா தேர்தல் முடிய முடிய மோடி முகத்துல இருக்கக்கூடிய மகிழ்ச்சி சுருங்கி சுருங்கி வர்றதுக்கு காரணம் அவருக்கு பயம் வந்துருச்சா தோல்வி? அதுதான் அதானி வந்து ராகுல் கிட்ட போயிட்டாருன்னு சொல்றாரு போது தெரியும் உங்களுக்கு. அப்படியே மோடி ஜெயிச்சாலும் பாஜக ஜெயிச்சாலும் மோடி இல்லைங்கிறது அடுத்த பாயிண்ட் வந்துருச்சு இல்ல. இப்போ கெஜ்ரிவால் வெளியே சொல்லிட்டாரு. நான் முந்தா நாள் சொன்னேன், நான் அரசியல் செல்வாக்கு இல்லாதவன். ஒரு அரசியல்வாதி, முக்கியமான அரசியல்வாதி கிளீனா சொல்லிட்டாரு, அவன் கதை முடிஞ்சு போச்சுட்டாரு. அது அவர் அமித்ஷா பதில் சொல்லாம இருந்தா கூட நம்ம வந்து ஏதோ சொல்லிட்டாருன்னு நினைச்சிடலாம். இல்ல இல்ல அவர் தான் இருப்பாருன்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்? இதை வச்சுக்கிட்டு மோடி நம்ம மேல சந்தேகப்பட்டுறக்கூடாது, அப்புறம் நிதின் கட்கரிக்கு யோகி ஆதித்யநாத்துக்கு நடந்த நமக்கு நடத்தக்கூடாதுங்கிற பயத்துல அந்த ஆளு இல்ல இல்ல அவர் தான் இருப்பாருன்றாரு. அதுல நல்லா தெரியுது. ஆக மோடி இல்லை, ஜெயிச்சா கூட தன்னுடைய கட்சியே ஜெயிச்சா கூட தான் பதவியில் இருக்க மாட்டோங்கிற காரணத்தினாலதான் அவர் மூஞ்சி இருந்துகிட்டே போகும். அவருடைய கட்சிக்காரங்கள் கட்சி அத்வானிகிட்ட சொல்லி அனுப்பணும், உங்களை கொஞ்சம் கேவலம்லாம் படுத்திருக்காரு, அதுக்காக மனசுல இது வச்சுக்காதீங்க, பக்கத்து சேர்ல பத்திரமா பார்த்துங்க, உங்களுக்கு ஜூஸ் ரூபா அவருக்கும் கொடுங்க, மோடிக்கும் கொடுங்கன்னு சொல்லி அத்வானிகிட்ட சொல்லணும். இந்த மோடி கேரண்டி, அண்ணாமலையுடைய ட்விட்டர் பக்கம் பாத்தீங்கன்னா மோடியினுடைய குடும்பம் இதெல்லாம் எதுவுமே மக்கள் மத்தியில் எடுபடாது அப்படின்றது சொல்ல வரீங்களா? மோடி எங்க இருக்குது குடும்பம்? அவங்க அண்ணாமலை, வானதி சீனிவாசன், பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய நபர்கள், அவங்க எல்லாம் மோடியினுடைய குடும்பம் அப்படின்ட்டு வச்சிருக்காங்க. அவர் சொத்தை அடிக்கிறதோ இவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. இல்ல அதெல்லாம் மாற்றப்படும். யசோதா பெண்ணுக்கு ஒண்ணுமே கிடையாது, அவருடைய மனைவிக்கு மனைவி இருக்கா மோடிக்கு? இல்ல இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அம்மா உயிரோடு இருக்குதுங்க. யசோதா பண்ணி குஜராத்ல இருக்குதுங்க. அவங்க நடுமத்தில் ஒரு பெரிய போராட்டம் எல்லாம் நடத்தினாங்களே, தெரியாது அவங்களுக்கு? என்னை வந்து ராணுவமும் போலீஸும் பின்தொடர்கிறது, என்னுடைய தனி மனித சுதந்திரம் எனக்கு பறிபோகுது, கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டாங்க, நடுரோல வந்து மறியல்லாம் பண்ணாங்க. அப்புறம் தான் அடங்கிட்டார். மகளிர் அணியெல்லாம் வாயை திறக்கல, வாய்க்கிடியே பேசுறவாளுங்க. இந்த பொண்ணுக்கு நடந்த யார் கேட்டா? இன்னைக்கு ஒரு அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணது தெரியுமில்ல, இன்னும் அவருடைய மனைவியா தான் இருக்காங்க. என்ன சொல்றாரு, எனக்கு பால்ய விவாகம் நடந்துச்சுன்னா, பால்ய விவாகம் நடந்ததுன்னா இவங்க அம்மாவும் அப்பாவும் ஜெயில தரும், சட்டப்படி குற்றம். அதாவது குழந்தை திருமணம் சொல்லுவாங்க. பால்ய விவாகம் நடந்துச்சுன்றாரு, அதுவே அரசியல் சட்டத்துக்கு விரோதம். அப்படியேப்பட்ட ஒரு ஆளு நீங்க எப்படி சீஃப் மினிஸ்டர் எடுத்தீங்க? அந்த விஷயத்தை மறைச்சுதான் குஜராத் தேர்தல் நின்னாரு. 2 தடவை சீஃப் மினிஸ்டரா இருந்துட்டார். பிரதம மந்திரி நிற்கும் போது தான் மேட்ரு வெளியே வந்துருச்சு. மேட்ரு வெளியே வந்த போது தான் அவர் போட்டோ கிட்ட எல்லாம் வெளியே வந்து, அப்பதான் உடனே சொல்றாரு, எனக்கு வயதுக்கு வருவதற்கு முன்பே திருமணம் நடந்தது, அதனால விட்டுட்டான். எப்படி அவருடைய மோடியை பத்தி நீங்க உள்ள போனீங்கன்னா சொல்லுவாங்கல்ல பழமொழி, அத்திப்பழத்தை புட்டு பார்த்தா அத்தனையும் சொத்தம். அவ்வளவுதான். ஒரு நல்ல விஷயம் கூட இருக்கு, ஒரு நல்ல விஷயம் கூட இருக்கு. அப்படிப்பட்ட ஆளுகிட்ட தான் இன்னைக்கு நாட்டை கொடுத்துட்டு உட்காந்து. உத்தரப்பிரதேச தேர்தல் பரப்புரையின் போது மோடி அவர்கள் பேசுகிறார், இந்த மாதிரி அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயருக்குரிய தெருவை எடுத்துருவேன், காங்கிரஸ் வந்து இந்து மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு காங்கிரஸ், இஸ்லாமியர்கள் நாட்டுல மிகப்பெரிய அளவுல மக்கள் தொகை வந்துட்டு இருக்காங்க, இதை நான் கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்வேன்னு சொல்லி தேர்தல் பரப்புரையில நான் வந்து நல்லது செஞ்சேன்னு சொல்றதை விட ஒரு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சனையை கையில எடுக்கிறாரு மோடி. இது எந்த மாதிரி அவருக்கு பலன் தெரியும் நினைக்கிறீங்க? அக்பருடைய மனைவி பேர் என்ன? ஜோதிபாய். ஜோதிபாய். ஜோதாபாய். உன் சொந்தக்காரி தானே, எல்லாத்தையும் கொண்டு போடுவியா? வரலாற்றை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கைபர் போலன் கணவாய் வழியா தான் எல்லா படையெடுப்புகளும் நடந்தது வடநாட்டில்.
அதில் இப்போ கைபர் போலன் கணவாய் வழியாக உள்ள வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற முதல் மாநிலம் வந்து பஞ்சாப். பஞ்சாப் அடுத்தது குஜராத். இந்த 2 மாநிலம் தான் அடிபட்டு அந்த அங்கே இருக்கிறவங்கலாம் இன்னைக்கு குஜராத்திகள்னு கிளைம் பண்ண முடியாது, பஞ்சாபிகள்னு கிளைம் பண்ண முடியாது. சீக்கிய மதம் உருவானதே அதுக்காகத்தான் உருவாச்சு. எதிர்த்து போராடவே இல்லை. அலெக்சாண்டர் வந்தான், பேசாமல் இருந்துட்டாங்க. கஜினி முகமது 13 தடவை வர்றான், கேட்கறதுக்கு ஆள் இல்லை. சும்மா வந்துட்டு போயிருப்பானு, கொள்ளடிச்சுட்டு போய் சும்மா போயிருப்பானா? கற்பழிச்சிருக்க மாட்டான். இன்னைக்கு இருக்கிற குஜராத்திகள் எத்தனை பேர் என்னவா இருங்க ஒரிஜினல் குஜராத்திகள் தானா? நீங்க இதெல்லாம் வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா 1000 கேள்விகள் வரும். அதனால அக்பர் பேரை எடு, அவளுக்கு போய் படுத்து பிள்ளைய பித்தாள ஜோதி போய் அவளுக்கு என்ன பண்ண போற? உன் இனத்தையே காட்டி கொடுத்தாரு. 700 வருஷம் வாய மூடிட்டு இருந்தியப்பா. ஏன் இந்த என்னைக்காவது இஸ்லாமியர்களை முகலாய மன்னர்களை எதிர்த்து ஒரு ராஜபுத்திரம் போறான்னா சண்டை போட்டானா? வாய மூடிட்டு அவங்ககிட்ட மந்திரி சார் எனக்கு கொஞ்சம் சாப்பாட்டுக்கு வெளியில பாருங்க, வேற நான் தோடர் மாலை சார் ஏதாவது போஸ்ட் கொடுங்க, மந்திரியா இருக்கு வந்தான மந்திரியா இருந்தான். யார்? நீங்க தானே இருந்தீங்க, சண்டையா போட்டீங்க. இப்ராஹிம் லோடி வந்தான், கஜினி முகமது வந்தான், அக்பர் வந்தாரு, பாபர் வந்தாரு. யாரு தடுத்தீங்க? அலெக்சாண்டர் காலத்து அவன் போனதுக்கு அப்புறம் வெள்ளக்காரன் உள்ள வந்தா ஏதாவது கேட்டீங்களா? 56 ராஜாவும் போய் உங்க மகுடத்தை எல்லாம் கீழே வச்சுட்டு மாட்சிமை தங்கிய மன்னர்களுக்கு இந்த ராஜபுத்திரனுடைய அடிமையினுடைய வணக்கங்கள், யுவர் எக்ஸலன்சி அப்படின்னு சொல்லி அடிமை சாசனம் எடுத்தீங்க. அதனால தானே பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து கிங் ஆஃப் இங்கிலாந்து, எம்பரர் ஆஃப் இங்கிலாண்டு ஆனார், சக்கரவர்த்தியா மாறினார். 56 ராஜபுத்திர ராஜாக்கள் வந்து அடிமை ஓலை எழுதி கொடுத்தான். எதிர்த்து போறான்னு தென்னாட்டில் தான். வேலுநாச்சியார், பூலித்தேவன், கட்டபொம்மன், மருதுபாண்டியர்கள், திப்பு சுல்தான், ஹைதரலி இவங்கெல்லாம் தென்னாட்டில் தான் போறாங்க. முகலாயர்களை எதிர்த்து போறான்னு தென்னாட்டில் தான் தேசிங்கராஜன் இருப்பாங்க. அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, பேசாம அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சத்யஜித் ராய் ஒரு படம் எடுத்து பாருங்க, சத்ரஞ்ச் கே கில்லாடி ஒரு படம். அவர் எடுத்த ஒரே ஒரு இந்தி படம், இதெல்லாம் பெங்காலி படம் தான் எடுத்தார். அந்த இந்தி படத்துல காட்டுவார் இந்த கதை தான். ஒரு நவாபும் ஒரு ராஜபுத்திர ராஜாவும் உட்காந்துட்டு செஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க மரத்தடியில. பிரிட்டிஷ்காரங்க குதிரையில ஆனந்தமா அவங்க ராஜ்யத்தை பிடிச்சி போயிட்டு இருப்பாங்க. செஸ் ஆடிக்கிட்டு இருந்தா அவன் ராஜ்யத்தை பிடிச்சிட்டு போயிட்டான். அவ்வளவுதான், இவன் போராடவும் இல்லை, எதுக்கவும் இல்லை, நாட்டையே பறி கொடுத்தாங்க. அப்படிங்கிறது தான் அந்த படத்துல கதை. பேசாம பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதான் அவங்களுடைய சுதந்திர வரலாறு. ராகுல் காந்தி வர்சஸ் மோடி வர்சஸ் அம்பானி, அதானி. இப்போ இருவருக்குமான அந்த தொடர்பு இன்னைக்கு ராகுல் காந்தி பக்கம் திரும்பி இருக்கிறது. மோடி அவர்கள் ராகுல் காந்தியை வந்து காரணம் எதுக்கு பேசுறாரு? இத்தனை இதுல வந்து ராகுல் காந்தி என்னைக்காவது ஒரு முறையாவது அதானி அம்பானியை குறித்து பேசியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஆனா மறுபுறம் ராகுல் காந்தி அவர்கள் 10 வருடத்துல 1000 மேடைகளுக்கு மேல மோடி அவர்கள் ஏறி பேசியிருப்பாரு. ஒரு முறையாவது அதானி அம்பானியை குறித்து பேசியிருப்பாரா அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதானி மோடியை கைவிட்டாருன்னு தெரியும், அவ்வளவுதான் காரணம். இப்ப ராகுல் பக்கம் சாய போறாருன்னு எடுத்துக்கலாமா? போயிட்டாருன்னு அர்த்தம். தோத்த குதிரை அதுக்கு மேல அவமானம் கட்டுவான். இதை வச்சுக்கிட்டு மாறி அடிக்கிறது நம்ம அந்த ஆள்கிட்டே போயிடலாம். இல்ல சார், இப்போ ராகுல் காந்தி பெரும்பான்மையான குற்றச்சாட்டை நிரூபிக்கிற என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் அதானி அம்பானிட்ட கொடுத்துட்டாரு. இதே ராகுல் காந்தி பக்கம் அதானி அம்பானி வந்தா மக்கள் அவரை எப்படி ஏத்துப்பாங்க? அடுத்து இந்த கேள்வி வரும் இல்ல? உலகத்தையே ஒரு 4 பேர் தான் அங்க ஆள்றாங்க. நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். மாஃபியா குரூப், ஜெட் கம்பெனி, அப்புறம் கோகோ கோலா, இன்னொரு கம்பெனி. இந்த 4 கம்பெனி தான் உலகத்தினுடைய அரசியல் பூராத்தையும் கையில் வச்சிருக்காங்க. இந்தியா வந்து மாஃபியா கையில் இருக்கு. மாஃபியா குரூப் கையில் இருக்கு. இட்டாலியன் ஓனர்ஸ். ரஷ்ய குரூப் ஏரியா பூராவுமே வந்து கோகோ கோலா இருக்கு. கோகோ கோலா வந்து சோவியத் யூனியன்ல இருக்கும் முறைச்சாங்க. அடுத்த 10வது நிமிஷம் சோவியத் யூனியன் துண்டு துண்டா உடச்சு. நாம சைலண்டா இருக்கணும். மாஃபியா சொல்றதான் கேட்டோம். மாஃபியானுடைய ஏஜென்ட் தான் அதானி போன்றவர். மாஃபியா கையில தான் இவங்க கிரிக்கெட் இருக்கு. அவங்க வச்சிருந்தா அதனாலதான் ஷார்ஜாவில் மேட்ச் நடக்கும். தாவூத் இப்ராஹிம் அவங்களுடைய ஏஜென்ட். அதனால இந்த மோடிங்கிற ஒரு பலவீனமான மனிதரை தூக்கி நிறுத்துறதுக்கு அவரை செலவை விட ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற ராகுல் கிட்ட நம்ம இதாயிட்டோம்னா சரியா போயிடுது. அப்புறம் ராகுல் தட ஒரு பெரிய விஷயம்.
யாரா இருந்தாலும் ஆட்சிக்கு வர்றவரும் உன்னை ஒழித்து கட்டா விட ஊழலை ஒழிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஊழலை ஒழிக்கிறதுக்காக நம்ம ஆட்சிக்கு வர்றோம். அப்புறம் கொடுத்த 10 கோடி ரூபா செலவு பண்ணிருக்காங்க, அது எப்படி சம்பாதிக்க? அது டபுள் ட்ரிபிளால சம்பாதிக்க. கமல் வந்து கட்சி ஆரம்பிச்சது ஊழலே இல்லாம ஒரு சின்ன ஊழல் கூட இல்லாமல் நான் ஆட்சியை நடத்துவேன்னாரு. அப்ப நான் ஒரு சேட்டலைட் டிவியில கேட்டாங்க, உங்க கட்சியில ஒரு பயம் வந்து சேர மாட்டான். சூதுக்கவும் படம் பாத்தீங்கல்ல, அதை கிடைச்சிச்சு எல்லாத்தான் நான் சொல்லுவேன். உன் மகன் உன்னோட பெரிய புட்சாலி, நான் ஊழலற்ற ஒரு உத்தமன், என்னையா சேர்த்து பண்ணுகிறேன் போது உன்னா ஏகப்பட்ட லாசியா ஊற்றியா போயா, உனக்கு பதிலாக உன் மகனுக்கு சீட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை வச்சுட்டு 1 கோடி ரூபா சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க. வேறு கட்சிக்கு போவேன், உன்னை எவன் ஏத்துக்குவான் போயேன் அப்படி. அந்த படத்துக்கு கிடைச்சி சின்ன பாருங்க, அதுதான் இன்னைக்கு அரசியல். டெம்போ நிறைய ராகுல் காந்திக்கு பணம் வந்ததாக மோடி குற்றச்சாட்டு வைக்கிறார். அதான் அம்பானி எல்லா கட்சிக்கும் வரதாங்க செய்யும். டெம்போ நிறைய சார் வந்து எல்லா கட்சிக்கும் வரதான் செய்யும். உண்மைதானா? அரசியல்னாவே வந்து அக்கம் பக்கத்து நாடுகள்ல நமக்கு தேவைப்பட்ட மாதிரி இருக்கணும். அதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல அதெல்லாம் வந்து சகஜமா இருக்கிறது. மக்களுக்கானதை தாண்டி இப்ப பெரும் முதலாளிகளுக்கானதா ஆயிடுச்சு அரசியல். முதலாளிகள் வைக்கிறது தான். ஆளுங்கட்சிக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னாக்கா எதிர்கட்சிக்கு 4,000 ரூபாய். நிச்சயமா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க.